ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். யாராவது வந்து காலேஜில் நிறைய நாள் லீவ் போட்டிருக்கீங்க, இல்லை ஸ்கூல் ஆஃபீஸில் லீவ் போட்டிருக்கீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட ப்ரொசீஜர் தெரிஞ்சுட்டு நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும், இல்லைனா கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது எதுவுமே தெரியாமல் தான் நான் போய் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அது போலியான மெடிக்கல் சர்டிஃபிகேட்னு கடைசியில் சொல்லிட்டாங்க. இந்த சினாரியோ வந்து காலேஜில் நடந்த சினாரியோ. நான் வந்து இந்த செமஸ்டரில் எவ்வளோ லீவ் போடணுமோ அதோட பியாண்டாக நிறைய போட்டு அப்போ தான் செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நிறைய நாள் லீவ் போட்டால் எல்லாருமே வந்து ஹெச்ஓடியை பார்த்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. சரி, நானும் வந்து நம்ம சும்மாவை லீவ் போட்டோம், நமக்கு உடம்பு சரியில்லை லீவ் போட்டோன்ட்டு நான் போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அதில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஹெச்ஓடி ரூம் போயிட்டேன். ஹெச்ஓடி ரூம்குள்ளே போனோடனே வந்து அவர் என்னை பிடிச்சி சமத்துட்டு திட்டுறாரு. 10 நாள் 15 நாள் எப்படி லீவ் போடுவீங்க, நாங்கள் எப்படி அட்டனன்ஸ் வந்து டேலி பண்ணுறது, இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் காமிச்சா இந்த மாதிரி எனக்கு கூட 100 செய்ய தெரியும், இந்த மாதிரி ஃபேக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு வந்து ஒரே திட்டுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லாமல் தான் லீவ் போட்டோம், வேறு என்னடா இப்படி பேசுகிறாரு, இந்த சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக தானே இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அந்த சர்டிஃபிகேட் வந்து நீயா எடுத்துகிட்டு போய் உங்கள் மேம் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி செம்மையான திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. நானும் அப்படியே வந்துட்டேன். அப்புறம் நான் என்னுடைய இன்னொரு மேம் இருக்காங்க எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில், அந்த மேம் கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து நேராக கிளாஸுக்கு போயிட்டேன். எனக்கு ஒரே அழுகையாயிடுச்சு. என்னடா இதை நம்ம கரெக்டாக தானே கொடுத்தோம், எல்லா சும்மா லீவ் போடுறவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, நான் வந்து உடம்பு சரியில்லை லீவ் போட நான் மட்டும் தான் அங்கே மாட்டிக்கிட்டேனே. செமஸ்டர் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹால் டிக்கெட்டில் வந்து இது அடி வாங்குவோம், இந்த இவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அது வந்து ஓவர் ப்ரொசீஜராக இருக்கும், உன் பேர் இன்னும் எடுத்துக்கல அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியும், எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்து நான் ஒரே அழுதுட்டு இருக்கேன். அப்புறம் நான் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எடுத்துக்கல, அது வந்து ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதோடைய அந்த ரிப்போர்ட்டு, அப்புறம் என்னுடைய டேப்லெட்டோடைய இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. ரிப்போர்ட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சோன்னே அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. ஹெச்ஓடி ஆஃபீஸில் அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் காமிச்சோன்னே நான் சும்மா தான் சொல்ல நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா எங்கள் அம்மாவும் எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வந்து அவரும் வந்து ஏற்றுக்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது ஃபேக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஃபேக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். எப்போ எல்லாம் ஹெச்ஓடி ரூம்குள்ளே திட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்போ குட்ரி உண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் எனக்கு காமிச்சா, இப்படி தான் இருக்கும்னு காமிச்சா. அவளோட வந்து ஃபோட்டோ வச்சு பார்த்தா இதில் வந்து வெறும் அந்த வேர்டிங்ஸ் தான் இருக்குது. வேர்டிங்ஸு, அந்த டாக்டரோட ஸ்டாம்ப்பு, சைன், இது 3 மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எந்த டாக்டர் கிட்ட பார்த்தோம், அவங்க நம்பரு, அவங்க அட்ரஸ், அதெல்லாம் எதுவுமே என்னோட இதில் இல்லை. அது இல்லாமல் எனக்கு வந்து பாதி பேப்பர் வந்து கிழிஞ்சிருந்துச்சு. அதாவது ஆஃப் ஷீட் தான் வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருந்துச்சு. நான் 2 சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனேன். 15 நாள் நான் லீவ் போட்டேன், நான் கண்டினியூஸாக லீவ் போடல. அதை வச்சு பார்த்தா ஐயோ இது ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு மேலே எடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்து இதுக்கு மேலே நீ ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது, லீவ் போட்டால் உனக்கு ஹால் டிக்கெட் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ லீவ் போடக்கூடாது, ஹால் டிக்கெட் வேறு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து நடந்தது. நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் லீவ் போட்டிருப்பீங்க. லீவ் போட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குற எல்லாருமே ஒரு நல்ல கிளினிக்காக பாருங்கள். இருக்கிறது ரொம்ப சின்ன கிளினிக்காக பார்த்துட்டு அப்புறம் போய் ஹெச்ஓடி ரூமில் திட்டு வாங்குறது கிடையாது. நான் வந்து வாங்கின மெடிக்கல் சர்டிஃபிகேட் 100 ரூபாய் தான் ஒரு சர்டிஃபிகேட். எனக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட ரேட்லாம் தெரியல. ஸோ நல்ல கிளினிக், பெரிய கிளினிக்காக பார்த்து வாங்க. அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் பேர், அதாவது அந்த கிளினிக்கோட பேர், நம்பரு, அட்ரஸ், இது எல்லாமே இருக்கணும். டாக்டரோட ஸ்டாம்ப்பு, சைனோட இருக்கணும். ஸோ இதுதான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கேட்டேன். நான் எடுத்துகிட்டு போன சர்டிஃபிகேட் வந்து இப்படி இருந்துச்சு. நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க கிட்ட காமிங்க, எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சவங்க கிட்ட காமிங்க, இதுதான் உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போயிட்டு உங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெச்ஓடி ரூம்குள்ளே போகும்போது பயந்துட்டே போகாதீங்க. நம்ம வந்து சும்மா லீவ் போடல, நமக்கு உடம்பு சரியில்லை தான் லீவ் போட்டிருக்கோம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக போங்க. அவங்க எப்படியா இருந்தாலும் திட்ட தான் செய்வாங்க. கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசினாலே எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், நான் கொடுத்தது ஃபேக் மெடிக்கல் சர்டிஃபிகேட். உடம்பு சரியில்லாத லீவுக்கும் திட்டு வாங்கிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்தது ஒரிஜினல் சர்டிஃபிகேட். ஆனால் அவங்க லீவ் போடுறது எதுவுமே உடம்பு சரியில்லாத இல்லை, சும்மா தான் லீவ் போட்டாலுங்க. ஸோ ஒரிஜினலான மெடிக்கல் சர்டிஃபிகேட் போய் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.